ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு, அதாவது பருப்பு போளி. ஸோ அந்த போளி எப்படி செய்கிறன்றதை வாங்க பார்ப்போம். இது ஒரு 1/4 கிலோ 250 கிராம் மெஷர்மெண்ட்டு. இதில் நான் இது மைதா மாவு 1 2 2.5 வச்சுருக்கேன் மைதா மாவு. இது கூடவே சிரோட்டி ரவைன்னு கடையில் கிடைக்கும். அந்த சிரோட்டி ரவை இந்த பேலன்ஸு இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ ஆக மொத்தம் 3 கப்பு, 2.5 கப்பு மைதா, 1/2 கப்பு சிரோட்டி ரவை நான் இப்போது சேர்த்துட்றேன். இப்போது இந்த ஸ்வீட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய். இதை நல்லா முதல்ல கலந்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, பூரிமா சப்பாத்திமா பேசுகிற மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் இதை தொட்டால் ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோட மாவை பிசைங்க. முதல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு போங்க, மொத்தமாக சேர்த்துறாரு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் இதை பேசுங்க. இந்த மாதிரி இதை நல்லா நீட் பண்ணிங்கன்னா தான் சாஃப்டாக வரும். ஆனால் இது மாதிரி நல்லா கையை கொடுத்து நல்லா ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதை நல்லா நீட் பண்ணுங்க. இந்த மாவை மாவு பாருங்கள், நல்லா ஒற்ற தன்மையோடு இருக்குது. இந்த மாதிரி ஒட்டும் தன்மையோடு இருக்கணும். அது பிசு பிசுன்னு இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இது பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோடு இந்த மாவு வரணும். இதில் எண்ணெயில் இதை குளிப்பாட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாவு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவி இதை ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஒரு மேலே ஒரு சின்னதாக ஒரு மல்லு துணி, ஈர கிளாத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 4 ஹவர்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது பாட்டு இருக்கட்டும். மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். நான் பருப்பு போளிக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் 2.5 கப்பு மைதா மாவும் 1/2 கப்பு சிரோட்டி ரவையும் எடுத்தேன். அதே கப்பில் 3 கப்பு கடலைப்பருப்பு நான் ஒரு 1/2 ஹவராக தண்ணியில் சோக் பண்ணி இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டேன். இதில் குக்கரில் இதை போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம். நாம் அந்த பருப்பு போளிக்கு செய்ய வேண்டிய பூரணத்துக்கான பருப்பு, இந்த பருப்பு இப்போ தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லா குழசலாக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறேன். நான் அந்த போளிக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் தான் மெஷர்மெண்ட் பண்ணோம். இதில் 3 நான் மைதாமா எடுத்திருக்கேன், சிரோட்டி ரவை 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இதில் 3 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 3க்கு பூரணம் பண்ணுறதுக்கு இதில் 6 கப்பு வெல்லம் நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம முதல்ல கரைச்சிப்போம். கரைச்சிட்டு இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துப்போம். அந்த வெல்லம் கரைக்க வைக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் இந்த வெல்லத்தை அப்படியே சேர்த்துலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ இந்த வெல்லம் நல்லா உருகி வரட்டும். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பு பூரணத்துக்காக
ஸ்டீம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அது வெந்திருக்கணும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூழாயிடும். ஸோ இந்த பதத்துக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச பருப்பையும் நான் இந்த பாகு நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, வெல்லம் கரைஞ்சின்ட்டுருக்கு, அதோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினோன்னு நல்லா வடிகட்டிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணேன். இப்போது நான் வந்து இந்த வெள்ளைப்பாகை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கிறேன். நான் வந்து மறுபடியும் இந்த கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடாய் சுட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வடிகட்டின இந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துறேன். சின்னதாக ஒரு கொதி வரட்டும். இப்போது சின்னதாக ஒரு கொதி வருது. இந்த எங்கிட்ட வந்து இது நட் மில்க் பவுடர், அதாவது ஜாதிக்காய் தூள். அது வந்து சின்னதாக ஒரு பிஞ்சு போடுறேன். நிறைய போட்டுறாதீங்க, ஏன்னா ஓவர் ஃப்ளேவரிங் ஆகிடும். ஜாதிக்காய் தூள் ஒரு சின்னதாக ஒரு சின்ன பிஞ்சு. அது கூடவே கொஞ்சமாக சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு கலர் கொடுத்துரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு இதை வந்து இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக கேட்குங்க, சேர்த்துருங்க முதல்ல. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் பெருசாக்கிக்கிறேன். ஸ்டவ்வை பெருசாக்கிட்டு இதை வந்து நல்லா கெட்டியாக ஒன்று சேர்ந்து வரணும். அந்த ஒன்று சேர்ந்து வரும்போது இங்கே பார்க்கக்கூடிய 1-2 பருப்பு கூட ஸ்மாஷ் ஆகிடும். நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி காட்டும்போது காட்டுறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு நான் பண்ணது இப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து பருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா கிளறி கெட்டியானதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து எடுத்திங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை, இப்போது நிச்சயமாக வராது. ஏன்னா கிளறி கொடுத்தோன்னா சரியாக போயிடும். ஒருவேளை வந்தது அப்படின்னா இப்போ வந்து கெட்டிப்பட்டினம் வருது. நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலர். அந்த நெய் போடுறது எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும், பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பூரணம் தயார். இன்னொரு 2 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு மிக்ஸ். நம்மளோட பூரணம் தயார். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் அலோவ் பண்ணி. நம்ம 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணின மாவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவுக்கு தேவையான பூரணம், இந்த பூரணமும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பூரணத்தை கையில் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவின்ட்டு இந்த பூரணத்தை இந்த மாதிரி ஒரு பால்ஸ், இந்த மாதிரி ஒரு பாலாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போது ஒரு இலையில் வந்து நல்லா வந்து எண்ணெயோ நெய்யோ, நான் இப்போ எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவி இந்த மாவை வந்து முதல்ல பேஸு மாவை வந்து தட்டுங்க. முதல்ல ஒரு ஸ்மால் சைஸ் உருண்டை ஆக்கிக்கங்க. இதில் இந்த பூரணத்தை வச்சு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு கையாலேயே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாவுக்கு மேலே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பூரணத்தோட கலர் வரணும். அதுதான் அதோட ஃபினிஷிங் டச்சு. எல்லா பக்கமும் தட்டி 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 உள்ளே இருக்கிற பூரணம் தெரியணும். அந்த அளவுக்கு இந்த மாவை வந்து கையாலேயே தட்டணும்.
பாருங்கள், இந்த பூர்ணம் வந்து உள்ளே வச்ச பூர்ணம் வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பூர்ணம் வச்சுட்டு ஃபுல்லாக மூடிட்டு சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ணி சைடு கொண்டு போங்க எல்லாத்தையும். சென்டரில் ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் போனீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பூர்ணம். நான் சொன்ன மாதிரி அந்த பூர்ணம் வந்து வெளியில் தெரியணும். அந்த சிகப்பாக இருக்கிற உள்ளே வச்ச பூர்ணம் வெளியில் தெரியணும். அதுதான் அந்த அளவுக்கு இந்த மாவு வந்து அப்போ தான் அந்த மாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அர்த்தம். அது வெளியில் தெரிஞ்சால் தான் மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியுது பாருங்கள். அந்த மாவோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பூர்ணமும் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட கல் வந்து சுட்டெடுத்து அந்த சுட்ட கல்லில் இந்த இலையோடு எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா இலை மட்டும் தனியாக வந்துடும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் மைல்டாக வெந்திருக்கு. நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டு இதில் நான் வந்து இப்போ நெய் சேர்க்குறேன். இப்போ இதை இந்த பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி அது உப்பின்னு வருது பாருங்கள். ஸோ அந்த மாவு உள்ளே இருக்கிற பூரணம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக எப்படியும் 2 நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக அது வந்து வேக வச்சு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டைலில் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அடுத்தது போடுறேன். இதே மாதிரி டூ செகண்ட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இலை மட்டும் தனியாக வந்துடும். ரெண்டு பக்கம் திருப்புறேன். ரெண்டாவது பக்கம் திருப்புறேன். திருப்பிட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு கொஞ்சமாக நெய். நம்மளோட பூரன் போலி தயார். பூரன் போலி இந்த மாவை வந்து பிசைஞ்சு நிச்சயமாக ஒரு 3 to 4 hours வந்து ரெஸ்டிங் பீரியட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாவு வந்து சாஃப்டாக வரும். அதே மாதிரி அந்த பூரணத்துக்கு வந்து கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour சோக் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் வேக போட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷாக குக்காகி வரும். ஒருவேளை அது ஸ்மாஷாக குக்காக வரல கூட நான் ஏற்கனவே சொன்னேன், வெள்ளம் கலந்ததுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கூட ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching my all videos. Lakshman signing off from Laksh Bhojana.